ஸ்ரீ ரேவா காண்டம் 197 அத்தியாயம் மூலஸ்தான தீர்த்தத்தின் பெருமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அதற்கு அடுத்ததாக மூலஸ்தானம் ஆதி புனித தலம் என்று நன்கு அறியப்படும் சிறந்த சூரிய தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். இது தாமரையில் பிறந்த தெய்வத்தால் நிறுவப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயமாகும். தேவியிடம் மூல ஸ்ரீபதி பாஸ்கரனாரை பிரதிஷ்டை செய் என்று கூறினார். பகவான் கூறியதை செவிமடுத்த தேவி பாஸ்கரனை பிரதிஷ்டை செய்தாள். இது நர்மதை நதிக்கரையில் பாஸ்கரன் மூலஸ்தானம் குறிப்பிடப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. தன் மனதை கட்டுப்படுத்தி அங்குள்ள தீர்த்தத்தில் புனித நீராடி பித்ருக்களுக்கும் தேவர்களுக்கும் நீர் மற்றும் அரிசி உருண்டைகளை அபிஷேகம் செய்து அதன் பின்னர் மூலஸ்தானத்திற்கு செல்பவன் மிகப்பெரிய இலக்கை அடைகிறான். அங்கு ஒரு சிறப்பு அம்சம் இருப்பதாக நான் செவிமடுத்திருக்கிறேன். அது மிகப்பெரிய இரகசியத்தையும் விட பெரியது. சந்திர சிகரம் கொண்ட சங்கர பெருமானிடமிருந்து முனிவர்கள் சபையில் நான் அதனை செவிமடுத்தேன். பரத வம்சத்தில் தோன்றிய சிறந்தவனே, 7ஆம் திதியான மூல நட்சத்திரத்தில் அல்லது ஞாயிற்று கிழமையில் ஒரு பக்தன் ரேவா நதிக்கு சென்று அதன் நீரில் புனித நீராடி தேவர்களையும் பித்ருக்களையும் திருப்திப்படுத்தி தன் சக்திக்கு ஏற்ப தானம் செய்ய வேண்டும். அவன் காவிரி மலர்களாலும் செஞ்சந்தன நீராலும் ஆராதனையை தொடர வேண்டும். அவன் பாஸ்கரத்தை பக்தியுடனும் கட்டளைகளின் படியும் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். பின்னர் அவர் அகுரு அகல்லோகம் மற்றும் குறிப்பாக குண்டர புல்லுடன் தூபம் காண்பிக்க வேண்டும். தேவர்களின் தலைவருக்கு தூபங்கள் ஏற்றப்பட்டு 10 திசைகளிலும் ஒளி பாய்ச்சப்பட வேண்டும். அவர் விரதமிருந்து இரவில் விழித்திருக்க வேண்டும். மேலும் வாய்ப்பாட்டு மற்றும் வாத்திய இசைக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். பூமியின் அதிபதியே, இது செய்யப்பட்டால் அவர் ஒருபோதும் கடுமையான துன்பத்திற்கு ஆளாக மாட்டார். சிறந்த அரசனே, அவர் 300 கல்பங்கள் சூரியலோகத்தில் தங்குவார். அங்கு கந்தர்வர்கள் மற்றும் தேவ கன்னிகைகளால் அவருக்கு பணிவிடை செய்யப்பட்டு உபசரிக்கப்படுகிறார். 197ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.